ஸோ வெல்கம் டு டெஸ்ஸா இன்ஸ்டியூட். இப்போ நம்ம குரூப் 2 இருக்கலாம், இல்லை குரூப் 4 இருக்கலாம். நமக்கு தமிழ் பேட்டர்ன் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு 8 தொகை 10 பாட்டு படிப்போம். நிறைய சிலபஸ் இருந்துச்சு. அந்தன்னு பார்த்தோன்னாக்க தமிழ் அறிஞர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க இல்லையா? பாரதியார், பாவேந்தர், கவிமணி, நாமக்கல் கவிஞர், வாணிதாசன், முடியரசன், ரைட்? ஸோ இவ்வளோ பேர் இருந்திருப்பாங்களே. இப்போ வந்து சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்க, மினிமைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஏற்கனவே படிச்சவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி படிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அடாப்ட் ஆவாங்க. இப்ப அடுத்து புதுசா நீங்க உள்ளுக்குள்ள வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தோன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் தான். நீங்க ஏற்கனவே பார்த்தோன்னாக்கா, ஓரளவுக்கு தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய புரிதல் உங்களுக்கு இருந்தா போதும். இந்த இந்த இது இருக்கு இல்லையா? தமிழ் இருக்கு இல்லையா? உங்களால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். இன்னொன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு 100 கொஸ்டின் ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு முழுமையாவே உங்களுக்கு இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பாருங்களேன். ஸோ சிலபஸே இவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, ஏற்கனவே நம்ம வந்து சிலபஸ் லைவ் செஷனே போயிட்டுருக்கோம். பாருங்க. பாருங்க இலக்கணத்தில பொறுத்தவரைக்கும் எழுத்து, சொல் தான் குடுத்துருக்காங்க. பொருள், யாப்பு, அணி அது எதுவுமே இல்ல. இல்லையா? பொருள் இலக்கணம் அவ்வளோ ஈஸியானது. அது கிடையாது. யாப்பு இல்ல இதுல. அடுத்து அணி இலக்கணம் குடுக்கவே இல்ல. அப்போ உங்களுக்கு என்ன கிளியர் கட்டா இருக்கு? எழுத்தும், சொல்லும் குடுத்துருக்காங்க. எழுத்து என்ன குடுத்துருக்காங்க? பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுத, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர, லகர, ழகர வேறுபாடு. மயங்கொலி பிழைகள்னு பேர் இதுக்கெல்லாம். ரைட்? அது குடுத்துருக்காங்க. இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை, பன்மை அறிதல். இது டாபிக். சொல் பொறுத்தவரைக்கும் பாருங்க வேர்ச்சொல். இது வந்து பார்த்தோன்னா, வேர்ச்சொல் சார்ந்தது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேர்ச்சொல்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரணும் அப்படின்னாக்கா, ஒரு ஆர்டரா போடுறது. கட்டளை அப்படிங்கிறது தான். அது ரொம்ப எளிமையானது தான். அதுல பாருங்கனாக்க, வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனின் பெயர் கேட்டிருக்காங்க. அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா பாருங்களேன், இதுல ஒரு இடத்துல வரும், கலைச்சொல் அறிகைன்னு ஒரு இடத்துல வந்துரும் பாருங்க. எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 10 கொஸ்டின் இதுலேருந்து வரும். ஏன்னா, நார்மலா ஒரு எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கலைச்சொல் அப்படிங்கிறது 5 கொஸ்டின் நமக்கு வரும். ரைட்? அண்ட் தென் பார்த்தோன்னா, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாத்துறது, இல்ல பிறமொழி சொற்கள்ல வந்து தமிழுக்கு மாத்துறது கான்செப்ட்டா குடுத்திருப்பாங்க. அதை குடுத்துருக்காங்க பாருங்க. எளிய மொழிபெயர்ப்பு 5. அப்ப மொத்தமா இது நமக்கு தெரிஞ்சா போதும். மொத்தமா 15 மார்க் நமக்கு. ரைட்டா? ரொம்ப ரொம்ப எளிமையா தான் கேள்வி இருக்கும். அப்ப நம்ம கலைச்சொற்கள் பொறுத்தவரைக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன்னா, இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. இத தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு ஒரு 30 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதுல கெடுக்கப்பட்ட இந்த கலைச்சொல் பார்த்தோம்னாக்க, ஒண்ணு கூட மாறாம ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்க. மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட். வாங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? கலைச்சொல் பாருங்களேன். ஸோ பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சர்ச் இன்ஜின் தேடுபொறி, வலசை மைக்ரேஷன், அலர்ஜி ஒவ்வாமை, ஜீன் மரபு மரபணு, நாட்டிக்கல் மைல் கடல் மைல். இது மாதிரி பார்த்தா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், 6th இருந்து 12th வரைக்கும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நான் பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணி பண்றேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வெறுமனே உங்களுக்கு 10 மார்க் ரொம்ப எளிமையா கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சா? வாங்க பார்க்கலாம். சரி, 6வதுலேருந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. வலஞ்சுழி நம்ம தெரியும் இல்லையா? கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம்ல. ஸ்கூல் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும் போதெல்லாம் அதுதான் அது. ஸோ வலஞ்சுழி பாருங்க கிளாக் வைஸ். இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் என்ஜின், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். இதெல்லாம் நமக்கு ஆ, ரொம்ப எளிமையா பழக்கப்பட்டது தான் அந்த வார்த்தைலாம் முகநூல்ங்கிறது. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் புலனம் அல்லது பார்த்தீங்கன்னா கட்கவி அஞ்சல்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கட்கவி அஞ்சல் அப்படின்னு. இடஞ்சுழினா பாருங்களேன் ஆன்டி கிளாக் வைஸ். வலஞ்சுழினா கிளாக் வைஸ், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல். குரல்னா வாய்ஸ் நமக்கு தெரியும். தேடல்னா சர்ச். வாய்ஸ் சர்ச். தொடுதிரை. தொடுனா டச், திரைனா ஸ்கிரீன். அப்போ டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறது. செயலினா ஆப், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் அப்படின்னு படிச்சிருந்திருக்கும். ரைட்? அடுத்து கண்டம். நம்ம 7 கண்டம் இருக்கு. அதுல ஏசியா தான் மொத்தம் பெருசும் படிச்சிருப்போம். அப்போ கான்டினென்ட். வலசை போதல்னு சொல்லுவாங்கல்ல மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் டே பார்த்தோன்னா உங்களுக்கு டிசம்பர் 18 சொல்லுவாங்க. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்ப நிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சாங்சுரி அப்படின்னா புகலிடம். அதாவது வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்றாங்கல்ல.
அது மாதிரி தான். வானிலை அப்படின்னாக்க வெதர். புவி ஈர்ப்ப புலம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்பாங்க. அடுத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ. இதெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு வரக்கூடிய எல்லா ஜெனரேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஐ தான் போயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஏஐயோட வளர்ச்சி பார்த்தோன்னா ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? நம்ம பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னாக்க ஏஐனா சாட் ஜிபிடியா இருக்கலாம், ஜெமினி, மெட்டா இல்லையா, ஹனுமன், பாரத், இது மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஏஐல. அடுத்து மீத்திறன் கணினி. இந்த மீத்திறனாலே சூப்பர் கம்ப்யூட்டர் அவ்வளவுதான். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் அப்படின்னாக்கா சேட்டலைட். நம்ம இஸ்ரோவுடைய 100வது சேட்டலைட் பார்த்தா இந்த ஜனவரி மந்த் தான் அனுப்ப போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெரிய ஒரு மைல்ஸ்டோன். கல்வி நமக்கு தெரியும், எஜுகேஷன். தொடக்கப்பள்ளினாக்கா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா டே டு லைஃப்ல இல்லை நம்ம படித்த ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும். நூலகம்னா லைப்ரரி. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட். மின்னஞ்சல் இமெயில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். குறுந்தகடு, அந்த சிடி சொல்லுவாங்க தெரியுமா, அதான் குறுந்தகடு, காம்பாக்ட் டிஸ்க்னு பேரு. மின் நூலகம் இ லைப்ரரி. மின் நூல் இ புக். மின் இதழ் இ மேகசின். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து வெல்கம் சொல்லுவாங்களே, நல்வரவு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா வச்சிருப்பாங்க இல்லையா, அதான் வெல்கம்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். நம்ம மாமல்லபுரம் ஸ்கல்ப்சர்ஸ் படிச்சிருப்போம்ல, அதுதான். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அப்படிங்கிறது. அடுத்து ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை. திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா ஆயத்த ஆடைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மேக்கப் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒப்பனை. நீங்க வந்து பார்த்தோன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் அப்படின்னு பெருசா இருக்காது. ஒப்பனை அறை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. டிஃபன் அப்படின்னாக்கா காலைல சாப்பிடுவோம்ல, டிஃபனுங்கிறது சிற்றுண்டி, சின்னது. அடுத்து பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. நீங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, பங்குச்சந்தை, அதெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுவாங்க. கமாடிட்டி அப்படிங்கிறது. பயணப்படகுகள் அப்படிங்கிறது ஃபெரிஸ். இப்போ ரீசெண்டாக வந்துனாக்கா குஜராத் மாநிலத்தில் வந்துனாக்கா மோர்பி பிரிட்ஜ் வந்துனாக்கா ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த இதே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அடுத்து பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்கல்ல, ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நுகர்வோர் அப்படிங்கிறது கன்சியூமர். கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ். இப்போ வந்து பார்த்தோன்னாக்க பெண்கள் படைப்பிரிவு வந்து பார்த்தோன்னாக்கா பல நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் செய்கிறாங்க, அதுதான் வாயேஜ் அப்படிம்பாங்க. தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பிரனர். கலப்படம் அப்படின்னாக்கா அடல்ட்ரேஷன். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடர்னு சொல்ல மாட்டாங்க, மெர்ச்சன்ட். அடுத்து 7th ஊடகம்னா நமக்கு தெரியல, மீடியா பர்சன் சொல்லுவாங்க. மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலியியல் அப்படின்னாக்கா ஃபோனோலாஜி. இதழியல் அப்படின்னாக்கா ஜேர்னலிசம். அடுத்து மேகசின் அப்படின்னாலே வந்து பருவ இதழ் தான் சொல்லுவாங்க. பொம்மலாட்டம் பார்த்தோன்னாக்கா பப்பட்ரி. எழுத்திலக்கணம் பார்த்தோன்னாக்கா ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக் ரைட்டர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அடுத்து தீவு அப்படின்னா ஐலாண்ட். நம்ம அந்தமான் நிக்கோபாரா இருக்கலாம், லட்சத்தீவுகளா இருக்கலாம், மணில ஞாபகம் வச்சா வந்துடும். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ். வளம்னா ரிசோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். வன விலங்குகள் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் பார்த்தோன்னாக்கா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். இது ஒரு போஸ்டிங்கா இருக்கு பார்த்தீங்களா, வனத்துறையில ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னே ஒரு பதவி இருக்கு. ஓமை அப்படின்னா பேரபிள். அதாவது பார்த்தோன்னாக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோன்னா படிக்காதவர், பட் அவர் சார்ந்த இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து ஓமை மூலமா வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. காடுனா ஜங்கிள். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட். பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. இந்தியாவில் மொத்தமா 18 பயோடைவர்சிட்டி இருக்கு, அதுல 11 யுனெஸ்கோவுடைய தரச்சான்று பெற்றதுன்னு பிடிச்சு வந்திருப்போம். அடுத்து கதை பாடல் அப்படின்னா பேலட். துணிவுனா கரேஜ். தியாகம்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை அப்படின்னாக்கா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல்னா எலுக்குவேஷன் அப்படிங்கிறது. ஒற்றுமைங்கிறது யூனிட்டி. அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வல்லபாய் பட்டேல் சிலை அகமதாபாத்தில் இருக்கு. முழக்கம்னா ஸ்லோகன். வானவியல் மன்றத்துடைய முழக்கம் என்ன சொல்லுவாங்க, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படிங்கிற மாதிரி. சமத்துவம் ஈக்குவாலிட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமத்துவ தினம் பொறுத்த வரைக்கும் யாருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க, அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஏப்ரல் 14 தான் நமக்கு சமத்துவ தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் சொல்லுவாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் லைட் ஹவுஸ் அவ்வளோ ஃபேமஸ் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்கடல் அப்படின்னா ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னாக்க மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் இல்லையா, சப்மரைன் தான் பேரு, நீர்மூழ்கி கப்பல்.
அதுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. துறைமுகம் பொறுத்தவரைக்கும் ஹார்பர், புயல்னா ஸ்ட்ரோம், மாலுமினா ஜெயிலர். சில இடங்கள்ல பார்த்தா ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்துறாங்க. நங்கூரம்னா ஆங்கர், கப்பல் தளம்னா ஷிப்யார்ட் அப்படின்னு பேரு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 4 முக்கியமான கப்பல் தளங்கள் இருக்கு இல்லையா? ஒண்ணுனாக்க மாசகான் சொல்லலாம், கொச்சின் சொல்லலாம், ஹிந்துஸ்தான் சொல்லலாம், கார்டன் ரீச் சொல்லலாம். கார்டன் ரீச் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, மாசகான் மும்பைல இருக்கு, அதாவது மகாராஷ்டிரால இருக்கு, கொச்சி பொறுத்தவரைக்கும் கேரளா, ஹிந்துஸ்தான் விசாகப்பட்டினம் ஆந்திரால இருக்கு. ரைட். அடுத்து கோடை விடுமுறை பாருங்களேன். சம்மர் வெக்கேஷன் நமக்கு தெரியும். அதான் நம்ம எங்கேயோ வெளியூர் போறதெல்லாம். குழந்தை தொழிலாளர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி. கல்வி அறிவு பொறுத்த வரைக்கும்னாக்கா லிட்ரஸி. செப்டம்பர் 8 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் லிட்ரஸி டேன்னு சொல்லுவாங்க. நீதினா மாரல் இல்லையா? இது நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுப்பாங்க. சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல், நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், கைட் பண்றேன், கைடன்ஸ். ஒழுக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து படைப்பாளர் அப்படின்னாக்கா கிரியேட்டர். நான் உங்களுக்கு ஒரு கேரக்டரை உருவாக்குறதுனாவே என்ன பண்ணுவேன் நான்? கிரியேட்டர் தான். சிற்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கல்ப்சர்ஸ் தான். கலைஞர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் இல்லையா? இவன் முத்து சொல்லுவாங்க, ஏய் இவன் ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான். கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்து படி. இந்த கையெழுத்துன்னு வரும்போது மானுஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியமானது. அதாவது முகமது கவான் பார்த்தோன்னா பீடார் பக்கத்துல ஒரு பெரிய மதரசா உருவாக்குறாரு. அங்க 3000 கையெழுத்து பிரதிகள் அடங்கிய பகுதி வச்சிருந்திருப்பான். அதான் மேனுஸ்கிரிப்ட்னு பேர். அழகியல் அப்படின்னா எஸ்தட்டிக்ஸ். தூரிகை அப்படின்னா பிரஷ் பண்றோம்ல, தூரிகை அதுதான். கருத்து படம் அப்படின்னாக்க கார்ட்டூன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல கருத்து படங்களை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்தியா இதெல்லாம் வந்திருப்பார், ஏற்கனவே படிச்சிருக்கோம். புகை ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் கேவ் பெயிண்டிங் சொல்லுவாங்க. நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாகரிகம் பொறுத்த வரைக்கும் சிவிலைசேஷன் தான் சொல்லுவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றோம்ல, அதுதான். நாட்டுப்புறம் இருந்தனாக ஃபோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை பொறுத்த வரைக்கும் ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம்னா இரிகேஷன். அயல் நாட்டினர்னா ஃபாரினர், நமக்கு தெரிஞ்சதுதான். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். கவிஞர் அப்படின்னா பொயட். நெற்பயிர் அப்படின்னா பேடி. பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். உழவியல் அப்படின்னாக்க அக்ரோனாமி, பேர் நான் வச்சுக்கோங்க. அடுத்து குறிக்கோள் அப்ஜெக்டிவ். குறிக்கோள் தீர்மானத்தை நேரு கொண்டு வந்தாரு, அதுதான் பார்த்தா பின்னாடி முகவரைன்னு சொல்றோம்ல, அதுதான். செல்வம்னா வெல்த். லட்சியம்னா ஆம்பிஷன். நம்ம எல்லாத்துக்குமே ஆம்பிஷன் இருக்கு. என்னன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல வெளியே போட்டிருப்பாங்கல்ல, தமிழ்நாடு பணியாளர் தேர்வு கழகம் போட்டிருப்பாங்க, அங்க போய் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கணும். அதுதான் பார்த்தோன்னா எல்லாத்துடைய ஒரு கனவா இருக்கும். அடுத்து பொதுவுடைமை கம்யூனிசம் இல்லையா? இப்போ வந்துனாக்க சிபிஐ சொல்றோம் இல்லையா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அது 100வது ஆண்டு செலிப்ரேட் பண்றாங்க இந்த வருஷத்தை. கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர்னாக்க நெய்பர், நெய்பர்ஹுட் சொல்லுவோம்ல. வறுமைனா பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி அப்படின்னாக்கா ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு அப்படின்னாக்கா கர்டசி அப்படிம்பாங்க. ஒரு கர்டசி சொல்லுவாங்கல்ல, நற்பண்பு. சமயம்னா ரிலிஜியன். எளிமைனா சிம்பிளிசிட்டி. ஈகை அப்படின்னா சேரிட்டி. கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. அதான் சொல்லுவாங்கல்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது 3 தாரக மந்திரத்தை கொடுத்துட்டு போனார் அண்ணான்னு சொல்லுவாங்க. கொள்கை அப்படின்னாக்கா டாக்ட்ரின். நீங்க எங்க படிச்சிருப்பீங்களா? டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் 1848ல டல்ஹௌசி கொண்டு வந்திருப்பார். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின்ங்கிறது ஒரு கொள்கை. தத்துவம் அப்படின்னாக்க பிலாசபி. நேர்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. பிலாசபி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ரைட். வாய்மை சின்சியாரிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங். ஒரு மாதிரி ப்ரீச்சிங்னாக்க சொல்லிக்கிட்டே இருக்குது, டீச் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதான் தான் உபதேசம். வானியல் அப்படின்னாக்கா அஸ்ட்ரானமின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 8th வாங்க பார்க்கலாம். ஒலி பிறப்பியல். ஒலி எங்கேருந்து பிறக்குது? இங்க இருந்தா இல்லையா? ஸோ அது பார்த்தோன்னா ஆர்டிகுலரி பொனட்டிக்ஸ். மெய்யொலி அப்படின்னா கான்சனன்ட். மூக்கொலி மூக்கு, நாசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராஃப்னு பேர். எபிகிராஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப். உயிரொலி, உயிரொலிலாம் வவ்வல்ஸ். ஏ யூ ஓ அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அகராதியியல் அப்படின்னாக்க லெக்சிகோகிராஃபி. ஒலியன் அப்படின்னாக்க ஃபோனேம், ஃபோனீம் அப்படிங்கிறாங்க. சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்துனாக்கா பிக்டோகிராஃப் எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க. பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சமவெளினாக்கா பிளைன். பள்ளத்தாக்குனா வேலி. புதர்னா திக்கெட், இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. மலை முகுடுனா ரிட்ஜு. வெட்டுக்கிளினாக்க லோக்கஸ்ட். வெட்டுக்கிளிகள் நிறைய பயிர்கள் சேதத்தை விளைவாக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். சிறுத்தை பொறுத்த வரைக்கும் லிஃபியாட்.
மொட்டு அப்படின்னா பட்டு, இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, நோயினாலே நமக்கு தெரியும். டிசீஸ்னா என்னது? நோய். மூலிகை துறையில ஹெர்ப்ஸ் அப்படிம்பாங்க. சிறுதானியங்கள் மில்லட்ஸ். 2018 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டய கணக்கர் ஆடிட்டர். பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி அப்படின்னாக்கா ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு பேரு. மரபணுனா ஜீன். ஒவ்வாய்வுனா அலர்ஜி. அடுத்து பாருங்களேன், நிறுத்தற்குறி அப்படின்னா பங்க்சுவேஷன். அணிகலன் ஆர்னமெண்ட். திறமை டேலண்ட். மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வுனா அவேர்னஸ். சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். ரைட். அடுத்து பாருங்க, கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட்ஸ். அதாவது பார்த்தோன்னாக்கா கைவினை பொருட்களை பத்தி ரொம்ப முக்கியமா நீ தெரிஞ்சுக்கணும். கைவினை கவிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பார்த்தோன்னாக்க கலைஞரின் சார்பாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தோன்னா ஒரு விஸ்வகர்மா ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்லாங்குழல் ஃப்ளூட். அடுத்து முரசுனா ட்ரம். கூடை முடைதல் பேஸ்கெட்ரி. பின்னுதல்னா நைட்டிங் இல்லையா? நைட்டிங். கொம்புனா ஹார்ன். கைவினைஞர்னா ஆர்டிஷியன். சடங்குனா ரிட். அடுத்து நூல்னா த்ரெட் இல்லையா? இந்தியாவுடைய நூல் கிண்ணம், அதாவது யான் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை. கரி அப்படின்னா லூம். பால் பண்ணைனா டைரி ஃபார்ம். ரைட். தோல் பதனிடுதல் பண்ணக்க டேனிங். தோல் பதனிடும் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களும் இருக்கு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திண்டுக்கல் போன்ற பகுதியில் இருக்கு. தையல்னா ஸ்டிச்சு. ஆலைனா ஃபேக்டரி. சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டையிங். ஆயத்தாடுனா ரெடிமேட் ட்ரெஸ், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். தொண்டுனா சேரிட்டி. ஞானினா ஜைன்ட். தத்துவம்னா பிலாசபி. நேர்மைனா இன்டெகிரிட்டி. பகுத்தறிவுனா ரேஷனல். சீர்திருத்தம்னாலும் ரிஃபார்ம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. குறிக்கோள் பாருங்க அப்ஜெக்டிவ். நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா கான்ஃபிடன்ஸ். முனைவர் பட்டம் டாக்டரேட் அப்படிங்கிறாங்க இல்லையா? பட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இரட்டை வாக்குரிமைனாக்கா டபுள் ஓட்டிங். பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி. ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட். அரசியலமைப்புனா கான்ஸ்டிடியூஷன். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குதிரை ஏற்றம் அப்படின்னாக்க ஈக்வாஸ்ட்ரீன் அப்படின்னு பேரு. கதாநாயகன் ஹீரோ. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு லீடர்ஷிப்னு பேரு. ஆதரவுனா சப்போர்ட். வரினா டாக்ஸ். வெற்றினா வெற்றி. சட்டமன்ற உறுப்பினர்னாக்க மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பேரு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது.